இன்னைக்கு உலகம் முழுவதுமே பெட்ரோல் டீசலுக்கு மாற்று எரிபொருளை நோக்கி உலகம் நகர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையானது இருக்குங்க. கச்சா எண்ணெயில இருந்து தான் பெட்ரோல் டீசல்கள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையானது இருக்கு. அது எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அதற்கேற்ப பிற நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் பெட்ரோல் டீசல் பயன்படுத்துவதால ஏற்படக்கூடிய மாசு அதிகமாகவும் இருக்குது என நிரூபணமானதாலும் இதுக்கு மாற்றம் தேவைப்படக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் பிளான் பண்ணப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். பல நாடுகள் பாத்தீங்கன்னா இப்படியா மாற்று எரிசக்தியை நோக்கி தங்களுடைய கொள்கைகளை மாற்ற துவங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனை மற்றும் தயாரிப்பை ஊக்குவித்து வருகின்றனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு நிறுவனம் புதுசா ஹேண்ட் T6 அப்படின்ற ஒரு மீத்தேன்ல இயங்கக்கூடிய டிராக்டரை தயார் பண்ணிருக்காங்க. அது ஏன் மீத்தேன்ல இயங்கக்கூடிய டிராக்டரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மீத்தேனுக்கு எங்க போவது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. மீத்தேனை விவசாயிகள் கழிவுகள் மற்றும் மாட்டு சாணம் மூலமா விவசாயிகளை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் மூலமாவே இது இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. இதற்காக மாட்டு சாணத்தை போட்டு வைக்க டிராக்டர்ல 185 லிட்டர் டேங்க் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதன் மூலமா 75 பசுக்களுடைய சாணத்தை போட்டு வைக்க முடியுங்க நம்மளால. இனி இன்ஜின் 180 பிரேக்காஸ் பவரை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த டிராக்டர் இந்த சாணத்துல இருந்து வெளியேறக்கூடிய மீத்தேன் வாயு மூலமா இயங்குதுங்க. இந்த வாகனம் பாத்தீங்கன்னா மாசுவாக 62% நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் 15% கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை வெளியிடும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த டிராக்டர் ரீஃபில் செய்ய 10 நிமிஷங்கள் தான் ஆகும். ஆனா விவசாயிகள் இதற்கு பெட்ரோல் டீசல் என செலவு செய்ய வேண்டியது இல்ல. செலவே இல்லாம இயங்கக்கூடிய ஒரு டிராக்டரா இது உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த டிராக்டரை CNH இண்டஸ்ட்ரியல் நிறுவனம் பென்னமேன் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஆப் நிறுவனமும் சேர்ந்து மீத்தேன்ல இயங்கும்படியதாக இந்த டிராக்டரை உருவாக்கியிருக்காங்க. இதன்படி இந்த மீத்தேன் வாயுவை குறிப்பிட்ட அளவுக்கு குளிர்விச்சு அதை திரவ வடிவத்துக்கு மாற்றி அதை என்ஜின்ல பயன்படுத்துகின்றனர். இயற்கையான விவசாயம் செய்ய இயற்கையை கொடுக்கக்கூடிய இந்த எரிபொருளை தயாரிக்கிறது ரொம்ப சுலபம் சொல்லப்படுது. CNH நிறுவனம் பாத்தீங்கன்னா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அதிகாரியான ஸ்காட் ஒயின் என்பவர் ஒரு மீடியம் ஃபார்ம்ல இந்த டிராக்டருக்கு தேவையான அளவை விட அதிக அளவிலான மீத்தேனை தயாரிக்க முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிறுவனம் தற்போது இந்த டிராக்டர்களை ஐரோப்பியாவில் உள்ள பால் உற்பத்தி மற்றும் விவசாயம் ஆகியவற்றை சேர்த்து செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த டிராக்டர் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா விவசாயிகளுக்கு இது மிக பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா பால் மற்றும் நில விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த டிராக்டர் நிச்சயம் உதவியாக இருக்கும்னு சொல்றாங்க. இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அருமையான நடப்பு சார்ந்த உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.